கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்த்துக்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. அடுத்த வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார். யோசுவா ஊழியத்திற்கு இறங்கி, எகிப்தை விட்டு இறங்கி 40 ஆண்டுகள் முடிகிறது. இந்த 40 ஆண்டிலே கர்த்தர் ஒரு தடவை கூட யோசுவாவிடத்திலே பேசினதாக வசனத்திலே எங்கேயுமே சொல்லப்படவில்லை. யோசுவாவை விட திறமைசாலிகள் எல்லாம் அந்த கூட்டத்திலே இருந்தார்கள். படிப்பறிவுள்ளவர்கள், ஞானிகள், பாரம்பரியம் உள்ளவர்கள், லேவி கோத்திரத்திலே பிறந்த வேறு அநேகர்கள் அந்த கூட்டத்திலே இருந்த போதும் அவர்களிடத்திலே கர்த்தர் பேசாம யோசுவாவிடத்திலே பேசுகிறார். யோசுவா யார்? மோசேயினுடைய ஊழியக்காரர், மோசேயினுடைய உதவியாளர். மோசே என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படுகிற மனுஷன். 40 ஆண்டுகள் மோசேக்கு ஊழியக்காரனாகவே இருந்தான். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த ஊழியத்தை ஆரம்பித்தானோ 40 ஆண்டு முடியும் போதும் அதே இடத்திலே தன் ஊழியத்தை செய்கிறான். மோசே என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறான். மோசேக்கு விரோதமாய் ஏராளம் ஜனங்கள் எழும்பினார்கள். அப்பொழுது கூட யோசுவா அந்த கூட்டத்தோடு இணைந்து மோசேக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை பேசவில்லை. 12 கோத்திரங்கள் உற்று பார்க்கும்படியா, தேசத்தை உற்று பார்க்கும்படியாய் கடந்து செல்லுகிறார்கள். 10 கோத்திரங்கள் வந்து தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். ஆனால் யோசுவா ஒரு வார்த்தை தேவனுக்கு விரோதமாய் பேசவில்லை. கடைசி மூச்சு வரையிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே அவர் உண்மையாய் இருந்தான். ஆனபடியால் யோசுவாவின் மரணத்திற்கு பிற்பாடு, மோசேயின் மரணத்திற்கு பிற்பாடு வசனம் சொல்லுகிறது, மோசேயை விட கர்த்தர் யோசுவாவை பயன்படுத்தினார். என் அன்பு பிள்ளைகளே, காத்திருங்கள், நேரம் வரும். அது ஒரு சில ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி இருக்கலாம். நிச்சயமாக கொடுத்த பொறுப்பிலே, கொடுத்த வேலையிலே, கொடுத்த ஊழியத்திலே உண்மையாயிருந்தால் நிச்சயம் உயர்த்தப்படுகிற ஒரு நாள் உண்டு என்பது உறுதி. காத்திருங்கள், அது உங்கள் வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.